ஒரு தடவை கொதிக்க வச்சுருவாங்க. ஆல்ரெடி குக் பண்ணியிருக்காங்க, லைட்டாக கொதிக்க வச்சு தராங்க. அப்படி ஒரு வாட்டி தந்துடுவாங்க. நம்ம போய்ட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட வேண்டியதா. வந்துருச்சு சூப்பு, போட் சூப் நூடுல்ஸ்ன்னு நான் இங்கே நினைக்கிறது. ஓகே, இங்கே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சோப்பில் எத்தனை ரகம் பாருங்கள், ரகரகமாக இருக்குது. இது வந்து 20 ப்ளஸ் வாட்ரு ஐஸு சேர்த்து போட்டாங்கன்னா 30 ரூபாய்க்கு நல்லா ஜில்லுன்னு தந்துடுறாங்க. தொடர்ந்து 2 நாளாக நம்ம இது தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. ஹோல்சேல் ரீட்டைல் மேட் டு ஆர்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆடிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, வந்துருச்சு இந்த கடை தான். நம்ம ஆர்டர் பண்ணது அதுதான். அதான் அதேதான். இங்கே வந்துருச்சு சூப்பு, போட் சூப் நூடுல்ஸ்ன்னு நான் இங்கே நினைக்கிறது. ஓகே, இங்கே வந்துருச்சு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்ம வந்த உடனே சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ சிக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆட் பண்ணலாம் டவுட்டாக இருக்குது. ஒரு சூப் ஒன்று தந்துருக்காங்க. இந்த சூப்பில் ஏதோ ஒரு மதன் இருக்கு, அது ராடிஷாக இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். நான் சாப்பிட்டா தான் தெரியும். சரி, சாப்பிடுவோம். சாப்பிட்டு இங்கே வந்து நம்ம இன்னொரு ஸ்பெஷலான லொக்கேஷன் போகிறோம். இதுலேயே நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்குது. நண்பர் ஒருத்தர் வரன்னு இருக்காரு, அவரை பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோட்டில் நம்ம வரல, சந்தில் பூந்து அப்படியே நம்ம இந்த ஷாப்பிங் மால் உள்ளே நடந்து போயிட்டு தான் நம்ம எண்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க சைட்லலாம் இங்கே வந்து அந்த ஃபர்னிச்சரு அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெட் ஷாப்பு, அதுக்கப்புறம் ஃபுட் ஏரியா அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் ஆக்சுவலாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். வெயில் தாழ முடியாமல் சரி ஷாப்பிங் மால் ஒன்று நுழைஞ்சு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம மெயின் ரோடு இந்த சைடில் தான் நிறைய கடைகள் இருந்தது. நம்ம அதிலே போய் கனெக்ட் ஆகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ போய்கிட்டு இருக்கேன். வாங்க ஓடுவோம். பாருங்க, யாரும் முரட்டு பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, எல்லாம் ஃபேக்கு. விளையாட்டுக்கு வைப்பாங்களா இல்லை கடை வச்சுருக்காங்களே, ஜூஸ் கடையிலலாம் இங்கே தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாம் இது மாதிரி தான். பார்த்துக்கோங்க, இந்தமாரி ஹோல்சேலாக வாங்குறவங்களாம் இங்கே வந்து வாங்கிப்பாங்க போல். இங்கே பாருங்கள், சோப்பில் எத்தனை ரகம் பாருங்கள், ரகரகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், லெமனு, ரோஸு, அப்புறம் இது எல்லாம் அந்தந்த வாசனை வந்துச்சு. நேற்று நம்ம அந்த ஷாப்பிங் மாலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு பழத்தோட வாசனையும் அதில் இருக்கும். மூங்கந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிர்னி பழம் வாசனை வருதா. இந்தமாரி நான் நேற்றே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்தமாரி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு வாசனை வர மாதிரி வச்சுருக்காங்க. இது பாருங்க, திராட்சை வாசனை அப்படியே வருதுங்க, சூப்பராக இருக்குது. இந்தமாரி இன்னோவேட்டிவாக நிறைய திங்க் பண்ணி நிறைய வச்சுருக்காங்க ப்ராடக்ட்லாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இல்லை பாருங்க, நம்ம இந்த சந்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம இந்த சைடில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருங்க, நம்ம அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு நடுவில் அங்கங்கே கனெக்ட் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா, என்ன சொல்கிறீங்க? வாங்க அப்படியே போவோம். இப்படி போவோம், இப்படி போயிட்டு அங்கே போயிட்டு நடுவில் ஏதாவது கனெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ஹேண்ட்பேக்கெல்லாம் 200 பாட்டு 280 பாட்டு போட்டிருக்காங்க. அழகாக இருக்கா? சூப்பராக இருக்குது.
இவங்க தான் ஓனர் போல். ஹலோ ஹாய். பாருங்க அழகாக இருக்குது. அந்த பிங்க் கலர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பதிச்சிருக்காங்க. ஹோல்சேல் ரீட்டைல் மேட் டு ஆர்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் ட்ரிங்க் வந்து இது வந்து 20 ப்ளஸ் வாட்ரு ஐஸு சேர்த்து போட்டாங்கன்னா 30 ரூபாய்க்கு நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு தந்துடுறாங்க. தொடர்ந்து 2 நாள் நம்ம இது தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது வெயிலுக்கு. அது கரைய மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரத்தில். இது வந்து பப்ளிக் டாய்லெட் போல் இங்கே இருக்குது பாருங்க. ஓ இதில் வந்து காசு போட்டு போகிறாங்க. 5 பாட் போட்டு போகிற மாதிரி இருக்குது. 5 பாட் ஹேவ் டு பே. அதனால் வந்து எல்லோரும் சில்லறை தேடிக்கிட்டு இருக்காங்க போல் உள்ளே போகிறதுக்கு. இங்கே பாருங்க எவ்வளோண்டு சின்ன சின்ன ஆம்லேட்டு அவ்வளோ சின்னதாக இருக்கு. ஹாய் ஹாய் ஹலோ பாருங்க. ஃப்ரைட் எக் ஃபிஷ்ஷு ஃபுல்லாக எக்காக இருக்கும் அதில் அந்த மாதிரி. இங்கே பாருங்க இது வந்து ஸ்குவிட்டு போல. இங்கே பாருங்க இளநீரில் ஐஸ் பண்ணி தராங்க நினைக்கிறேன். அப்படியே ஒரிஜினலாக அந்த ஓட்லேயே வச்சு தராங்க. கோகோனட் ஐஸ்கிரீம். ஓகே நிறைய சாப்பிட்றதுக்கு கடைகள் இருக்குங்க பாருங்க. இந்தமாரி நிறைய ஃப்ரைட் ஐட்டம் நிறைய இருக்குது பாருங்க. எவ்வளோ சாஸை கொட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இறா பாருங்க. முரட்டு இறாவாக இருக்குது. ஐயோ கரெக்டாக கவர் பண்ணிட்டாங்களே எடுக்கலாங்கும் போது. இங்கே பாருங்க நண்டு பாருங்க எவ்வளோ நண்டு பாருங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க சின்ன சின்ன மாம்பிஞ்சு அதை வந்து எப்படி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க நடுவில். அங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசு மாங்காய் பாருங்க சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில போடல இங்கே 60 போட்டிருக்காங்க. 60 போட்டிருக்காங்க. அங்கே அந்த சட்னி ஊற்றுறாரு பாருங்க. அது வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க போல். சூப்பராக இருக்குங்க. இது வந்து 150தாங்க. அங்கே 100 போட்டிருந்தாங்க ஃப்ரைடு ஸ்குவிட்டு இது. ஆனால் வந்து இது வந்து எறா வந்து கேட்டதுக்கு வந்து 150ன்றாங்க. பொரிச்சு தராங்கன்றாங்க. திருப்படி அங்கே பாருங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பார்பிக்யூ மாரி பண்ணுறாரு. நமக்கு தான் நினைக்கிறது பாருங்க. ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு தடவை கொதிக்க வச்சுருவாங்க. ஆல்ரெடி குக் பண்ணியிருக்காங்க. லைட்டாக கொதிக்க வச்சு தராங்க. அப்படி ஒரு வாட்டி தந்துடுவாங்க. நம்ம போயிட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட வேண்டியதான். நண்டு வறுத்திடுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. வெறும் எலும்பு தான் இருக்கும். எக்கச்சக்கமாக ஃபுட்டு அது இதுன்னு ஒரே கூட்டாக இருக்குது. திருவிழா மாதிரி இருக்குது இடமே. ஆனால் வீக்லி ஒன்ஸு இந்தமாதிரி இருக்கிறனால தான் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு நினைக்கிறேன். தினமும் இருந்தால் அவ்வளோ கூட்டம் வராது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? பாருங்க மேங்கோ ட்ரிங்க் போடுறாரு போல் அவர். அவங்க போடுறாங்க மேங்கோ ட்ரிங்க்கா. மேங்கோ வெறும் கட் பண்ணி தான் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ.
Just now we had the food. We ordered some shrimp. Maybe next time. Thank you. Thank you. வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகும்போது பாருங்கள், நம்மளை அந்த சைடு உட்காந்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க கடை அங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் உட்காரணும்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு அங்கங்கே உட்காந்தா உடைப்பாங்க. இருங்க, நம்ம போயிட்டுருக்கோம் உள்ளே. வந்து எங்கே உட்காரலாம், இங்கே உட்காந்துக்கலாமா? இதுதான் அவங்க கடை. இதை பாருங்கள், நம்ம வாங்கின கடை தான். இங்கே வந்து நம்ம இங்கே உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உட்காரத்துக்கு வந்து நல்லா வழிவகை பண்ணியிருக்காங்க. க்ளீனிங்லாம் சட்டுன்னு பண்ணிடுறாங்க. பாருங்க, ரொம்ப ட்ரையாக இருக்குது. டேஸ்ட் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருக்குது. சாப்பிட்லாம், ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பிட்லாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எதிர்பார்த்தேன், பட் ஆனால் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இது சுமாராக தான் இருக்குது. இதுதான் உண்மையான கமெண்ட்டு. பட் ஆனால் இந்த சாஸ் நல்லா இருந்துச்சு. புளிப்பு லைட்டாக, புளிப்பு கொஞ்சம் காரம் கலந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது டிப் வச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த இறாவோட தலை இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ பெருசாக இருக்குது. சதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது, அதோட நேச்சரே அவ்வளோதான். பட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியும். நீங்கள் முடிச்சிங்கன்னா சதை எவ்வளோ இருக்குன்றதை நான் காட்டல. பாருங்க, அவங்க ஒரிக்கிறாங்க. இப்போ உரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு. ரொம்ப ஆயிலியாக இருக்குது. பொரிச்சது ஆயிலாக தான் இருக்குன்றீங்க, கரெக்டு தான். ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய இறா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சதை இவ்வளோ தான் இருக்குது. பாருங்க, இவ்வளோ தாங்க. பாருங்க, இவ்வளோ தான் வருது. இப்போ வந்து நம்ம பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு முக்கு ஒரே வாயில் முடிஞ்சு போகுது. அவ்வளோதான் இருக்குது. சாப்பிட்டு கிளம்புவோம் வாங்க.